ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் மிட்-வீக் ப்ரோமோ பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ கண்டிப்பாக வீக் சீன் வைப்பாங்க. அவங்கள காவேரியை ஆறுதல் படுத்துகிற மாதிரியாவது விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ எப்படி ட்ராக் போகுதுன்னா, சாரதா அதை நம்பிட்டாங்க. ஸோ அவர் சீட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பிள்ளைய வளர்த்தி வச்சிருக்கீங்க, இதுக்கு தான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் தூக்கி வீசுறாங்க. யாராக இருந்தாலுமே இவ்வளோ நாள் நமக்குன்னு இருந்தவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற அந்த சீட்டிங் துரோகம் பண்ணிட்டாங்க. விட்டுட்டு போகிறது கூட பரவாயில்ல, ஆனால் இந்த துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழியை தாங்கிக்கவே முடியாது. அவர் இப்போ உயிரோடு இல்லை தான், ஆனாலும் அது எவ்வளோ இம்பேக்ட் நமக்கானவன் இன்னொருத்தவங்க கூட இருக்காங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க முடியல இல்லையா? ஸோ அது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் காவேரி அப்பா ஷி நெயில்ட் இட். ஏன்னா அந்த ஒரு ப்ரோமோல எமோஷன் கனெக்ட் ஆகுது இல்லையா, அதுதான். ஸோ அவங்க விஜய் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்களும் இப்படி பண்ணிடுவீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, எல்லாரும் எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த லாஸ்ட் சீனில் அழுதாங்க பாருங்க, அது ஒரு மாதிரி பண்ணிருச்சு எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ட்ராக் கொண்டுட்டு போகிறாங்கன்னு தெரியல. இது ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணுவாங்களா, இல்லை ஒரு வேளை இப்படி தான் இருக்க மாரி கதை ஸ்டோரி ட்ராவல் ஆக போதான்னு தெரியல. பட் எமோஷ்னலாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.